பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம மெயினாக இந்த மாதம் பலன்களை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இது இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, எதிர்பாராத டூர் இருக்குது, எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறவங்களுக்கு அது அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, ஆர் எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஃபீல்டில் எஃபர்ட் கொடுங்க. உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, உங்களுக்கான மானிட்டரி பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். அரசாங்கத்தில் நன்மைகள் இருக்குது. இந்த மாதம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் உங்களை விட்டு பிரிவார், அல்லது நீங்கள் பார்ட்னரை விட்டு பிரிய வேண்டிய காலம். இது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும், பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு மேலே வயசுக்கு மூத்தவர்களால் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இருக்கிறவங்க, ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், போதுமானது. ஸோ இந்த மாதம் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால், நிறைவேறாமல் இருந்தால் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. இது இந்த மாதம் முழுவதுமே கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள். நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனை தந்து சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ப்ராஃபிட் பெருசாக இல்லை. ஸோ இந்த மாதம் எல்லாம் இருந்தால் கூட சமயத்தில் இல்லாத மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. அடக்கி வாசிங்க. ஸோ வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க. ஆக நல்லா பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானங்கள் இதெல்லாமே இந்த மாதம் நல்லா உண்டு. இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையும் நடக்கும். நன்றி, வணக்கம்.